ஃபிலிம் டுடே சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிக் பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னன்னா, அருணை தொடர்ந்து முத்துக்குமாரனையும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாம அங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல வர ஃபேமிலி மெம்பர்ஸும் அவரை கார்னர் செய்றாங்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த டைம்ல தான் பிக் பாஸ் கண்டஸ்டனோட ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே ஃப்ரீ டாஸ்கில் ஒவ்வொருத்தராக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வர எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. ஏன்னா வெளியில இருந்து அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, மக்கள் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவங்கள எப்படி பார்க்குறாங்க இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவங்களோட கண்டஸ்டன்ட் கிட்ட அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, இந்த மாதிரி நீ ஏன் இப்படி டாஸ்க் எப்படி பண்ணுற, நீ வேற மாதிரி பண்ணு, இப்படிலாம் பண்ணாதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பிக் பாஸே ஷாக் ஆகிற அளவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இப்போ சௌந்தர்யோட அம்மா அப்பாட்ட கேட்கும்போது இந்த கண்டஸ்டன்ட்டில் உங்களுக்கு யார் முரண்பாடாக தெரியுறாங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சௌந்தர்யோட அப்பா எனக்கு சௌந்தர்யா தான் முரண்பாடாக தெரியுறா, மற்ற கண்டஸ்டன்ட் மாதிரி சௌந்தர்யாவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மீட்டிங் சொன்னாங்கன்னா கால் மேலே கால் போட்டு உக்காறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரை கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அதை கிண்டல் பண்ணி பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இதெல்லாம் நீ சீக்கிரம் மாற்றிக்கோ. ஃப்ரெண்ட்ஸை பற்றி பின்னாடி பேசுறது, கத்துறது இதெல்லாம் நீ குறைச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸில் வந்து நீ இருக்கலாம் அப்படின்னு ஓப்பனாகவே சௌந்தர்யா அப்போ சொன்னது மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு நெருடலாக இருந்தாலும், ஆனால் பேசிக்கலி அதுதானே உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சௌந்தர்யா மற்ற கண்டஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக மற்ற கண்டஸ்டன்ட் இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே கொஞ்சம் கண்கலங்க வச்சதுன்னே சொல்லலாம். அது என்ன விஷயம்னா, 2017, 18 அவங்க அப்போ தான் குரூம் ஆகிட்டு இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நான் ஆடிஷன்லாம் நிறைய கலந்துப்பேன், எப்படியாவது சினிமாவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா நிறைய ஆடிஷனை கலந்துப்பேன். மோஸ்ட்லி நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சீன் நடிச்சிருக்கேன். அப்படி தான் ஒரு ஆடிஷன் எனக்கு வந்துச்சு. அந்த ஆடிஷனுக்காக ஒரு பிளேஸ்க்கு நான் போனேன். பட் அந்த ஆடிஷன் பார்த்தீங்கன்னா, என்ன தவிர வேறு யாருமே வரலன்னும், அவங்க மட்டும் தான் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ட்டிகுலர் சீனை சொல்லி, அந்த சீனில் வர கேரக்டர் வந்து நானும், ஆப்போசிட்டில் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தரும் நீங்கள் என்ன நினச்சதோ இந்த மாதிரி இந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லையா என்னன்னு தெரியல. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நடிச்சிருக்கும் போதும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்திருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த சீனை நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா வந்து சான்ஸுங்கிறது கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணினேன். பட் ஆனால் வந்து அவர் இந்தமாரி நடந்துப்பானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கண் கலங்கினாங்க. அந்த இடத்துல எல்லாருமே நொறுங்கி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல எல்லாருமே நொறுங்கி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக இருக்குது. இப்போ அந்தமாரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரை அரைஞ்சிருப்பேன். இப்படி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணும்போது ஜாக்லின் மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரன் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு ஸ்ட்ராங் லேடியாக இருந்திருக்க, அதனால தான் அதை கடந்து வந்துட்ட, கண்டிப்பாக நீ பெரிய பிக் ஸ்டாராக ஆவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஃப்ரீ டாஸ்கில் ராணாவோட அம்மா தான் பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு போயிருப்பாங்க. அப்போது முத்துக்குமாரன், மஞ்சரி, தீபக் இவங்க 3 பேரும் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இவன் ஒரு ஸ்பாயில் கிட்டாக இருக்கான், இவங்க அம்மா இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து இவனை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க அம்மாவோட செல்லத்தை பார்த்தா எனக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருந்திருப்பாரு. யார் முத்துக்குமார்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த விஷயம் ராணுவுக்கு எப்பயுமே ஒரு நெருடலாக இருந்துகிட்டே இருக்குன்னே சொல்லணும். எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு இடத்துல கார்னராக போயிட்டு முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு, என்னாச்சு ஏன்டா அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது தான், எப்படி நீ எங்கள் அம்மா வந்து ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லலாம், அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும், என்னை சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கண்டிப்பாக வளர்த்துருக்காங்க, அவ்வளோ பாசம் காட்டியிருக்காங்க, எங்கள் அம்மா பற்றி ஆபத்தானு சொல்லுது எனக்கு ரொம்ப வந்து ஹேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. சரி ஓகேடா நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சொன்னதான் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நீ ஸ்கூலில் ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணி மாட்டிக்கிட்டு அது வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க இல்லையா உங்கள் அம்மா கிட்ட, இதுவே எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா கண்ணத்தை தவிர மீதி உடம்பு ஃபுல்லாக நீங்கள் அடிங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ செல்லலாம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் வைக்கிறாரு முத்துக்குமாரன். இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க அம்மா பற்றி அவங்க ஆபத்தாக இருக்கேன்னு சொல்கிறது அது தேவையில்லாத விஷயம் இல்லையா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இன்னைக்கு ஃப்ரீ டாஸ்கில் யாரோட ஃபேமிலி வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருணோட அம்மா அப்பா தான் வரப்போகிறாங்க. இந்த டயத்தில் பிக் பாஸ் இந்த வீட்டில் எந்த கண்டஸ்டன்ட் மேலேயாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அருணோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சரி ஃபேமிலி பொம்மை டாஸ்கில் அருண் வந்து மஞ்சரோட பொம்மையை கழுத்தை திருவினது நான் ஒரு ஃபன்னாக தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு முரண்பாடாக இருக்கிறது யார் மேலேனா முத்துக்குமாரன் மேலே தான். ஏன் சொல்கிறேன்னா, அருணோட ஆட்டிடியூட்டை பார்த்துட்டு நான் ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்க்குறேன்னு முத்துக்குமார் சொன்னது
எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாகவே அவர் சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அருணை தொடர்ந்து அடுத்தது முத்துக்குமரன் தான் எல்லாரும் கார்னர் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெளிவாக தெரியுது. மேலும் பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.